ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MI 11X மொபைலுக்கு நியூவாக MIUI 13 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதை எப்படி மேனுவலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய MI 11X மொபைல் யூசர்ஸ் வந்து இன்னும் என் மொபைலுக்கு MIUI 13 அப்டேட்டே வரலை, அதுவும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க MI சீரீஸுக்கே இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆல்ரெடி Mi 11X மொபைலுக்கு லாஸ்ட் மந்த்தே MIUI 13 பேஸ்டு Android 12க்கான அப்டேட் வந்து பார்ஷியலாக MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் இன்னைக்கு ஸ்டேபிள் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MI 11X இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 13.0.4.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு MI 11X இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த MIUI 13க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 3.1 GB இருக்கு. ஓகே, இந்த 13.0.4.0 அப்டேட் மூலமா MI 11X மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டுங்கிறதுனால ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து February 2022க்கு கொடுத்துருக்காங்க. சிஸ்டமோட செக்யூரிட்டி லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் முக்கியமாக MIUI 13 பேஸ்டு Android 12 வந்து இந்த அப்டேட் மூலமாக MI 11X மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI 13ல் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் Android 12ல் இருக்க ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நீங்கள் ஒரு MI 11X இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து உங்கள் மொபைலுக்கே ரிசீவ் ஆகும். இல்லைனா இந்த அப்டேட்டை எப்படி மேனுவலாக பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த அப்டேட்டுக்கான ரெக்கவரி ரோம்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இதோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 3.35 GB இருக்கும். ஸோ இப்போ உங்கள் மொபைலோட அப்டேட்டரை ஓப்பன் பண்ணி அதில் MIUI ஐக்கான ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி அடிஷ்னல் அப்டேட் ஃபியூச்சர்ஸ் ஆன்னு வரும். ஸோ அப்டேட்டரோட டாப் ரைட் சைடில் 3 டாட் பட்டன் வந்து இருக்கும். அதில் சூஸ் அப்டேட் பேக்கேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ரெக்கவரி ரோம் ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிட்ரைவிங் அப்டேட்னு வந்துட்டு அந்த ரெக்கவரி ரோம் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிப்ட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். மொபைலை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். அவ்வளோதான், MIUI 13 அண்ட் Android 12 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது MI பைலட் டெஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்குமே இன்ஸ்டால் ஆகுது. அண்ட் சேம் டைம் ஒரு சில யூசர்ஸ்க்கு இட் கேனாட் வெரிஃபை, ரெக்கையர்ஸ் இன்டர்னல் பீட்டா டெஸ்டர், இந்த மாதிரியான வார்னிங்ஸ் வருது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 3 GB டேட்டா இருந்தால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா இல்லை மேனுவலாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.